மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்த போராட்டம் உண்மையில் தமிழக மாணவர்கள் மீது உள்ள அக்கறையா அல்லது மருத்துவ இடங்கள் விற்பனையின் மூலம் கிடைத்து வந்த 10,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமா, அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லி மோடி அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற அரசியலா, அல்லது மத்திய மந்திரிகளாய் இருந்தபோது கிடைத்து வந்த பணபலம், அதிகாரபலம் பாஜக ஆட்சியினால் கிடைக்கவில்லையே என்ற விரக்தியினாலா? காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சராக இருந்த திமுகவைச் சேர்ந்த எம்பி காந்தி செல்வன் அவர்கள் 2010 டிசம்பர் 21 நீட் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார். சுகாதார அமைச்சர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குலாம் நபி ஆசாத் அவர்கள் மாநிலங்களவையில் நீட் மசோதாவை தாக்கல் செய்தார். நீட் தேர்வுக்கு எதிராக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி நீட் தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் பெற்றுக் கொடுத்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள். காங்கிரஸ், திமுக 2 கட்சிகளும் இணைந்துதான் நீட் தேர்வை சட்டபூர்வமாக்கினர். பாராளுமன்றத்தில் நீட் மசோதாவை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு ஆதரவான தீர்ப்பையும் பெற்றுத்தந்து நீட் தேர்வை சட்டபூர்வமாக்கிய திமுக, காங்கிரஸ் கட்சிகளே எதிர்க்கின்றன. அதுவும் திமுக தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளிவிட்டு என்பது போல் பாராளுமன்றத்தில் நீட்டை அறிமுகப்படுத்திவிட்டு அன்று முதல் நீட்டுக்கு எதிராக போராட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா என்ற கவுண்டமணியின் வசனத்தை தான் ஞாபகப்படுத்துகிறது.